வணக்கம் குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ராமு சோமுன்னு ரெண்டு அண்ணன் தம்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதைக்கு போகலாமா? அதாவது ராமு சோமு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாம். அவங்க அப்பா வந்து மீன் பிடிக்க தொழில் பண்ணுவாராம். அவனுக்கு அம்மா கிடையாதான். அப்போ இந்த ரெண்டு பேரையும் அவங்க அப்பா கஷ்டப்பட்டு தான் ரொம்ப வளர்ப்பாராம். ஆனால் படிக்க வைக்க மாட்டாராம். ஏன்னா படிக்க வைக்க வசதி இல்லைன்ட்டு அவர் கூட மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருமா. அப்போ என்ன செய்வாராம் அவங்க அப்பா வந்து, நான் இன்னைக்கு வரலப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் மீன் பிடிக்க போயிட்டு வாங்கினது சரின்னு ரெண்டு பேரும் போவாங்களாம் கடலுக்கு. அப்போ கொஞ்சம் புயல் மழைலாம் இருக்குமா. அப்போ ரொம்ப கஷ்டமாக போய் ஒரு மீனுமே கிடைக்காதான். ஒரே ஒரு மீன் மட்டும் இருக்குமா. அப்புறம் ரொம்ப படகு தள்ளி போயிருமா. அங்கே போனால் அந்த கரைக்கு போயிடுவாங்களாம். போய் பார்த்தா அங்கே ஒரு உடஞ்ச படகு கிடக்குமா. அதில் போய் பார்ப்பாங்களாம், நிறைய பெட்டியாக இருக்குமா. அந்த பெட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா நிறைய தங்க காசு இருக்குமா. அப்போ அவங்க ரெண்டு பேரும், சரி நம்ம அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எடுத்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் வந்துடுவாங்களாம். வந்துட்டு அவங்க அப்பாட்ட இந்த ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். அந்த மீனோட இறகுல ஏதோ எழுதியிருக்கும், ஆனால் இவங்களால அதை வாசிக்க தெரியாது. சரின்னா அந்த மீனை ஒரு பாத்திரத்தில் கடல் தண்ணியை ஊற்றி போட்டு இவங்க கொண்டு வந்த அந்த தங்க காசை வந்து இவங்களுக்கு ஒரு பழைய வீடு இருக்குமா, அந்த வீட்டில் போய் ஒளிச்சு வச்சுருவாங்களாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மீன் பிடிக்கதை வாங்கிறதுக்காக பக்கத்தில் ஒருத்தர் வருவாராம். சாமின்னு ஒரு ஆள் வருவாராம். வந்து, என்னப்பா இன்னைக்கு உங்கள் பையங்க கடலுக்கு போனாங்களா, மீன் பிடிச்சாங்களான்னு கேட்டோன்னே, அப்போ ராமு சோமுவோட அப்பா, இல்லையா இன்னைக்கு மீனே கிடைக்கல, இந்த ஒரே ஒரு மீன் மட்டும்தான் இருந்திருக்கு, வேறு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னா. அப்படியானா அவன் அந்த மீனை பார்ப்பானா, அதோட ரெக்கையில் எழுதியிருக்குமா. என்ன எழுதியிருக்குமா, இந்த மீனின் தலையை சாப்பிடுபவர்கள் வந்து அரசனாவார்கள், இந்த மீனின் வாலை சாப்பிடுபவர்கள் பெரிய வியாபாரி ஆவார்கள் சொல்லி எழுதியிருக்குமா. ஆனால் இவங்க அப்பாவுக்கும் ஒன்றுமே வாசிக்க தெரியாத அவனோன்னா அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா, நம்ம எப்படியாவது அரசனாகணுன்ட்டு அவன் வந்து என்ன பண்ணுவானா, இந்த உனக்கு நிறைய 500 ரூபா தரேன், இந்த மீனை எனக்கு நல்லா சமைச்சு வை அப்படின்னு சொன்னோன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குமா. என்னடா இந்த ஆள் வந்து 500 ரூபா தராரு, அவ்வளோ விலை இல்லையே இந்த மீனுன்னு. சரியா நான் சமைச்சு வைக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவாராம். இந்த ரெண்டு பசங்களும் வெளில போயிருப்பாங்களாம். வெளில போயிட்டு டயர்டாக வரும்போது மீன் குழம்பு வாசம் அடிக்குமா. சரி அப்பா நமக்காக மீன் குழம்பு வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் என்ன பண்ணுவாங்களாம், சரி ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே போய் ஒரு பிளேட்டில் ஒரு பீஸ் எடுத்து தம்பி போடுவானாம். சோமு போட்டோன்னே பார்த்தா அதில் தலை வருமா. உடனே அவங்க அண்ணன்ட்ட சொல்லுவானா, என்னென்ன நீ தலையை சாப்பிடு, நான் வேறு பீஸ் சாப்பிட்டுடுதேன்னு. இல்லைப்பா நீ சாப்பிட ஆசைப்படுதலாம், இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அண்ணனுக்கு தலையை கொடுத்துருவானா. அப்புறம் திருப்பி ஒரு பீஸ் எடுப்பானா, அதில் வால் இருக்குமா. அதை தம்பி சாப்பிட்டு முடிச்சிருவானா. முடிச்சோன்னு டேஸ்ட்டாக இருக்குமா. அப்புறம் குழம்பு ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்களாம். அப்புறம் அந்த ஆள் சாமிங்கிறவர் வருவாராம். வந்து அவங்க ராமு சோமு அப்பாட்ட, என்னப்பா நீ குழம்பு வச்சியானா. ஆமாண்ணா. எங்கே கொண்டாடுன்னு பார்த்தா அதை கலக்கி ஊற்றினோன்னே, ஃபஸ்ட்டு எனக்கு தலையும் வாழையும் போடு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா, இருந்தா இருங்க எடுத்து தரேன்னு உள்ளே தோண்டி தோண்டி பார்ப்பாராம். தலையும் இருக்காதான், வாழும் இருக்காதான். அப்போ இந்த பையன்கிட்ட கேட்டோன்னா, ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருமா. அப்போ என் கொடுத்த 500 உன் மீன் குழம்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். இவருக்கு ஒன்றுமே புரியாதான். அப்புறம் இந்த பசங்களும் ஒன்றும் புரியாமல் என்னடான்ட்டு அவங்க அப்பாட்ட, மீன் நல்லா இருந்தது எங்கே உள்ளதுன்னு நீ கொண்டு வந்தலப்பான்னு இந்த பசங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா. ஐயோ அந்த மீனில் ஏதோ எழுதி இருந்ததப்பா, நமக்கு படிக்க தெரியாதனால தானே. இனிமேல் இந்த மாதிரிலாம் நாங்கள் கொண்டு வர அதிசயமான மீன்களெல்லாம் நீங்கள் உடனே சமைக்காதீங்கப்பா, எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களாம். சரின்ட்டுருவாராம். அதுக்கப்புறம் இவன் ராமுவோட ஃப்ரெண்டு வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பானா, சோகமாக இருப்பானா. என்னென்னது, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வெளியூரில் கூப்பிட்டு போய் பார்க்கணும், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவானா. உடனே ராமு வந்து, கவலைப்படாத நான் உனக்கு தரேன்னு சொன்னோன்னே, எப்படி தரேன்னா கொஞ்சம் பொறுன்னு சொல்லிட்டு நீ சாயங்காலமாக வான்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டு அனுப்பிடுவானாம். அதனால அவங்க ஃப்ரெண்டு போனோன்னே ராமு வந்து அந்த பழைய வீட்டில் போய் ஒரு 4-5 தங்க காயினை எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, நீ இதை வச்சு செலவு பண்ணிக்கோ, உங்கள் அப்பாவை பாதுகாத்துக்கோன்னு சொன்னோன்னே அவன் ரொம்ப நன்றிப்பான்ட்டு வெளியூரில் போய் அந்த தங்க காசை விற்று அவங்க அப்பாவை நல்லா குணமாக்கிட்டு வருவானாம். வந்து இவன்கிட்ட வந்து கொஞ்சம் ரூபாயை கொடுப்பானா. இவன் என்ன ரூபாய் இது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைப்பா நீ எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்யறதுக்காக தந்தல்ல, குணமான பிறகு
அந்த நீ கொடுத்த தங்க காசை விற்றேன், அதில் செலவழிஞ்சது போக மிச்ச பணம் இது அப்படின்னது இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குமா. சரிப்பா நீ வந்து இதை வச்சு சந்தோஷமாக இருன்னு சொல்லி அவள் ஃப்ரெண்டுக்கே அதை வந்து இலவசமாக கொடுத்துருவானா. அப்போ அவங்க அண்ணனும் தம்பியும் சொல்லுவாங்களாம், நம்ம வந்து 4 பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சால் எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது, அதனால் நம்ம நிறைய பேருக்கு இந்த தங்க காசை வச்சு உதவி செய்வோன்னு சொல்லி அந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டம்னு வந்து கேட்கவங்களுக்குலாம் உதவி செஞ்சிட்டே இருப்பாங்களாம். அப்போ இது எப்படியோ அந்த நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சிருமா. அப்போ அந்த மந்திரியும் விட்டு இந்த ராமு சோமுங்க 2 பசங்களை கூட்டுவாங்கன்னு சொல்லுவாராம் அந்த மன்னன். அப்போ வந்தோடனே அவங்க போனோடனே என்ன அப்படின்னதும், எப்படி உதவி செய்தீங்கன்னதும், எங்களுக்கு வந்து கடவுள் வந்து நல்ல வசதியை கொடுத்துருக்காருயா, அதனால் நாங்கள் வந்து அதை வச்சு உதவி செய்தோன்னா அந்த மன்னனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருமா. அப்போ அவள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே ராமுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாராம். அப்போ ராமு வந்து அந்த தங்க மீனில் அந்த அதிசய மீனில் எழுதின மாதிரியே அந்த தலைப்பகுதியை சாப்பிட்றவங்க அரசராவாங்கன்னா, அந்த மன்னனோட மகளை கல்யாணம் முடித்ததுனால அரசனாயிருவானா. அதே மாதிரி சோமுக்கு வந்து அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர் வியாபாரி ஒருத்தர் வந்து தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். அப்போ அவன் வந்து ஒரு பெரிய வியாபாரி ஆயிடுவானான். அந்த மீனில் எழுதியிருக்கும்ல, இந்த இதன் தலைப்பகுதியை சாப்பிட்றவங்க அரசன் ஆவாங்க, இதோட வால் பகுதியை சாப்பிட்றவங்க பெரிய வியாபாரி ஆவாங்கன்னு. அதே மாதிரி தலைப்பகுதியை சாப்பிட்ட ராமு வந்து அரசன் ஆயிடுவான். அதே மாதிரி வால் பகுதியை சாப்பிட்ட அந்த இவன் சோமு வந்து அந்த ஊரில் பெரிய வியாபாரி ஆயிடுவான். அப்போ இந்த பிள்ளைங்களா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் நமக்கு கொடுத்த நிறைய செல்வங்களை நம்ம வந்து 4 பேருக்கு உதவி செய்யணும்னு தெரியுது. உதவி செஞ்சால் கடவுள் என்றைக்குமே நமக்கு துணை இருப்பார். புரிஞ்சுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.